ஓகே சார். நீங்க வந்து இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப எங்கெங்கலாம் உங்களோட ஒர்க் போயிட்டு இருக்கு? இப்போ சுற்றுலால ஒரு 4 கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டு இருக்கு மேடம். ஓ! பெரிய பட்ஜெட் ம். எல்லாமே ரூ. 1,50 கோடி, ரூ. 1 கோடி பட்ஜெட்ல ஓடிட்டு இருக்கு. எல்லாமே பேங்க் லோன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில வந்து அவங்க தரமா கேட்குறாங்க. இப்போ நாங்க மரத்தில பார்த்தா தேக்கு மரம் போடுறோம். ம். மணலு பியூர் எம்சாண்ட் போடுறோம். ம். அப்போ ஒவ்வொன்னும் ஒரு விதையில டைல்ஸா, கிரானைட்டா எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு தரத்தில போம்போது கம்பியில வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. யாருமே அப்படித்தான். ம். அப்போ கன்சியூமர் கேட்க விளக்கத்த நான் தெரிஞ்சுக்க தான் நான் அந்த கான்ட்ராக்ட் மீட்டிங்கே போனேன். ஓகே. இப்போ ஒரு 2 1/2 வருஷ காலமா ஐஸ்வர்யம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். வேற எதுவுமே பண்றது கிடையாது. ம். நான் தாராளமா நம்பி சொல்லிருவேன். நீங்க எங்கெல்லாம் டெஸ்ட் குடுங்க. அது ஃபெயில் ஆயிட்டுனா, நான் உங்களுக்கு டபுளா தரேன் அப்படின்றது. எது? பில்டிங் வேல்யூ டபுள் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி சொல்றோம். ம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பந்தயங்கள்ல தான் முடியும். கண்டிப்பா. சாதாரணமா போய் பெட் கேட்டா நடக்காது. ம். அப்போ அவங்க என்ன 1 கோடிய விட 2 கோடி அவங்களுக்கு பெனால்டி தரேன். அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எதுவுமே. ம். அப்போ அந்த நம்பிக்கை எதுல இருக்குன்னா, பொருளோட தரத்துல இருக்கும். நான் என் கை மடங்காது, என் கை ஸ்ட்ராங்குன்னு சொன்னா நான் அது ம். வந்து என்ன செய்யாது? அவங்களுக்கு வந்து புரியாது. புரியாது. அப்ப தரத்த கொண்டு போய் இன்னொரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ம். யாருமே அப்படித்தானே. கண்டிப்பா. ஒரு பொருள விலை விசாரிப்பாங்க, ம். தரத்த கேட்பாங்க. அது எல்லாரும் யூஸ் பண்றாங்களா நம்மள கேட்பாங்க. அப்ப புது ப்ராடக்ட் நம்ம ஊருக்கு வந்திருக்கான்னு கேட்பாங்க. ம். இதெல்லாம்